ஒசூரில் பழைய பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தால் அப்பகுதியில் புகை மண்டலம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கார்முகிலிடம் கேட்கலாம். கார்முகில், இந்த குடோன்ல எவ்வளவு பரப்பளவுக்கு தீ பற்றியிருக்கும்னு கருதப்படுகிறது? தீயணைப்பு பணிகள் எந்த அளவுக்கு துரிதப்படுத்தப்பட்டிருக்கு? ஒசூர் வெங்கடேஷ் நகர் குடியிருப்பு பகுதியில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள ஸ்கிராப் குடோனில் தான் இன்று காலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதில் லட்சக்கணக்கான மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்துள்ளது. அதாவது ஒசூர் வெங்கடேஷ் நகர் குடியிருப்பு பகுதியில் செல்வ முனுசாமி என்பவர் கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக ஸ்கிராப் குடோன் நடத்தி வருகிறார். குடோனில் கம்பெனியிலிருந்து பெறப்பட்ட அதாவது பழைய இரும்பு பொருட்கள் மற்றும் அலுமினிய பொருட்கள் மற்றும் காய்கறி பொருட்களை வாங்கி மொத்தமாக சேமித்து வைத்துள்ளார். மொத்தமாக சேமித்து வைக்கப்பட்டுள்ள இந்த பொருட்களை அவ்வப்போது வெளியே இடத்துல அவர் விற்று வருகிறார். இந்த நிலையில் தான் இன்று காலை அந்த பகுதியில் வெளியே குவிக்கப்பட்டிருந்த கழிவுப் பொருட்கள் திடீர்னு தீப்பற்றி எரிய தொடங்கியது. தீ என்ன மலமளவான எரிந்து பழைய இரும்பு பிளாஸ்டிக் மற்றும் பொருட்கள் இருந்ததுனால எரிந்து மலமளவான எரிந்து தீயானது அதிக அளவில் காணப்பட்டு அந்த அருகில் இந்த குடோனுக்கு தீ பரவியது. இதனால் அங்கு கருப்புகையாக காணப்பட்டு வானுயரத்திற்கு அந்த புகையானது காணப்பட்டது. இந்த நிலையில் அந்த விபத்து குறித்து உரிமையாளர் உடனடியாக தீயணைப்பு துறைக்கு தகவல் அளித்தார். அது சம்பவ இடத்துக்கு தீயணைப்பு வீரர்கள் தண்ணீர் கொண்டு பீச்சி அந்த தீயை கட்டுப்படுத்தினர். இருந்த போதிலும் குடோனில் வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் முழுவதுமாக எரிந்து சேதமடைந்தது. இதில் லட்சக்கணக்கான பொருட்கள் எரிந்து சேதமடைந்ததாக அந்த உரிமையாளர் தெரிவித்தார். விவரங்களுக்கு நன்றி கார்முகில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.